ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்துல பார்த்தோம்னா பெட்ரோல், டீசல், கேஸ் இதுக்கு தட்டுப்பாடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம் இந்தியாவுல குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டுல ஒரு பொய் பிரச்சாரம் வந்துகிட்டு இருக்கு. அதாவது பெட்ரோல், டீசல், கேஸ் தட்டுப்பாடு வந்துருச்சு, இனிமேல் நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி பார்த்தோம்னா ஹோட்டல்கள் எல்லாமே இழுத்து மூடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம டொமஸ்டிக் கேஸ், அதாவது வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர்களுமே தட்டுப்பாடு வந்துருச்சுன்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு பேனிக்கை உருவாக்கி அவங்களுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுத்து இன்னைக்கு இருக்கும் அரசியல்வாதிகள் அதை வச்சு மக்களை நல்லா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அங்க போர் நடந்துகிட்டு இருக்கு, இருந்தாலும் மற்ற நாடுகளை விட நம்ம நாட்டுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஏன்னு கேட்டோம்னா நம்மகிட்ட கச்சா எண்ணெய் 75 நாட்களுக்கு கையிருப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அமைச்சகம் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பார்த்தோம்னா ஈரான்ல இருந்து நமக்கு எந்த விதமான தடையும் இல்லாம எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம ஹர்முஸ் நீரிணை திறந்து விட்டுருக்காங்க. இந்திய கொடியை நீங்க பறக்க விடுங்க, நாங்க உங்களுடைய கப்பலை நாங்க தாக்க மாட்டோம், இங்க கச்சா எண்ணெயில நீங்க வழக்கம் போல நீங்க கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லிடுச்சு. அது மட்டும் இல்லாம கனடாவினுடைய பிரதமர் மார்க் கார்னி அவர்கள் என்ன சொல்றாருன்னா 40 வருஷங்களுக்கு கூட எங்களால இந்தியாவுக்கு கேஸ் சப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம மற்ற நாடுகளுமே நாங்களும் கேஸ் சப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ண வர்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தோம்னா நம்முடைய பாரத பிரதமர் தான். அவருடைய செயல்பாடுகள் மக்கள்கிட்ட, குறிப்பா பார்த்தோம்னா யூரோப் மக்கள்கிட்ட ஒரு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கு. இன்னைக்கு நமக்கு இன்னைக்கு நம் நாட்டுல எந்த விதமான பெட்ரோல், டீசல், கேஸ் தட்டுப்பாடு இல்லாத சூழ்நிலைகள்ல இது ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணி சோசியல் மீடியாவில பார்த்தோம்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, துருக்கியில உட்கார்ந்துக்கிட்டு நம் நாட்டு சோசியல் மீடியாவில அவங்க ஹேண்டில் பண்றாங்க. அதாவது ஃபேக் ஐடிகள்ல இங்க நம் பாரத பிரதமருக்கு எதிராக போஸ்ட்களை போடுறது, இங்க உண்மையிலேயே ஒரு தட்டுப்பாடு நிலவுது அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட்களை போடவும் நம்முடைய மக்கள் ஓ உண்மையா இருக்குமோ, அடுத்து நமக்கு சிலிண்டர் கிடைக்காம போயிடும், பெட்ரோல் கிடைக்காம போயிடும் அப்படின்ட்டு என்ன செய்யறது, சிலிண்டர்களை தூக்கிட்டு நம்ம நடந்துடுறோம். ஒரே சமயத்துல பல லட்சம் பேர் சிலிண்டருக்கு புக்கிங் பண்ணும்போது அந்த சர்வரே ஹேக் ஆயிடுது. அதனால அவங்க ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு 300 சிலிண்டர் தான் ஒரு ஆபீஸ்க்கு புக்கிங் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முறை பார்த்தோம்னா ஒரே நாள்ல 500, 600 மற்றவங்களும் அதை கண்டினியூவா போன் பண்ணும்போது உண்மையிலே பார்த்தோம்னா சர்வர் ஹேக் ஆகத்தான் செய்யும். இதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இது இன்னைக்கு இருக்கும் எதிர்கட்சி, குறிப்பாக அந்த புள்ளி வச்சு கூட்டணியில் இருக்கும் அத்தனை அரசியல் கட்சிகளுமே இதை நல்லா அரசியல் பண்றாங்க. சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்கிறாங்க. இப்ப பார்த்தோம்னா நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்கள் அங்க போய் அவர் என்னைக்குமே மக்களுக்கான தலைவரே இல்லை, வடநாட்டு மக்கள் கூட அவரை கழுதன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கழுதை அங்க போய் உட்காந்துக்கிட்டு சமோசாவும் டீயும் குடிச்சுக்கிட்டு இருக்கு. இவரெல்லாம் நம்பி இந்த இந்திய நாட்டை ஒப்படைத்தா நம்ம நாடு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இன்னொன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழக அரசு கேஸுக்கு 100 ரூபாய் மானியம் தர்றோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. அவர் இன்னைக்கு வரைக்கும் இறங்கி இல்ல நான் உங்களுக்கு மானியம் தர்றேன், இப்ப கூட ஒண்ணு வேண்டாம், ஃப்ரீயா கூட கேஸை கொடுக்கலாமே. ஆனா அவர் நடத்தும் திருச்சியில் நடந்த மாநாட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 1200 சிலிண்டர்ல அவங்க கொண்டு போயிருக்காங்க. இந்த சிலிண்டர் எல்லாமே மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சிலிண்டர் தானே, ஹோட்டல்களுக்கு கிடைக்க வேண்டிய சிலிண்டர் தானே, அத்தனையும் அவ்வளவு கொண்டு போய் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. யூஸ் பண்ணது கூட பரவாயில்ல, நல்ல சாப்பாடாவது மக்களுக்கு போட்டிருக்கலாம். பூரா சிந்தி சீரழிச்சு, அதாவது அந்த உணவுகளை எந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ணிருக்காங்க பார்க்கும்போது நமக்கெல்லாம் வயிற்றுச்சலா இருக்கும். அந்த ஒரு நேர சாப்பாட்டுக்காக மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நல்ல சாப்பாடு கொடுத்தா உட்காந்து அவங்களே வாங்கி சாப்பிட்டுருப்பாங்க. ஆனா அதை பூராத்தையும் எரிஞ்சுட்டு அந்த மக்கள் குப்பையில போட்டுட்டு வர்ற மாதிரி சமைச்சு கொடுத்துருக்காங்க. டெல்லி, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், குஜராத் இங்கெல்லாம் சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லையா, அவங்க எல்லாம் பார்த்தோம்னா பயோ கேஸ் முறையில அவங்க வீட்டுக்கு தேவையான கேஸை அவங்க உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா மிகவும் குறைவான சில ஒரு மாசத்துக்கு 240, 260 ரூபாய்க்குள்ளே 6 பேர் கொண்ட ஒரு குடும்பத்துக்கு எங்களால ஒரு மாசத்துக்கு நான் சொல்றேன் வெறும் 260 ரூபாய்க்கு எங்களால சிலிண்டர் உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு மத்திய அரசாங்கம் மானியம் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு மானியம் கொடுத்து பயோகேஸ் முறையில அவங்க வீட்டுக்கு கேஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்படி ஒரு திட்டம் இருக்கிறது நம்மளுடைய தமிழக அரசு மறைச்சிருக்காங்க. ஆனா மற்ற பாஜக, அதாவது என்டிஏ ஆட்சி நடத்தும் அத்தனை மாநிலங்கள்லயுமே இந்த பயோகேஸ் முறை செயல்முறையில இருக்கு. இதுல குறிப்பா பார்த்தோம்னா மத்திய பிரதேசல 150 கோடி ரூபாயில பயோகேஸ் பிளான்ட் அமைச்சிருக்காங்க. ஆசியாவிலேயும் மிகப்பெரிய பயோகேஸ் பிளான்ட் அது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல பார்த்தோம்னா
அந்த ரவுடிகள்ட்ட இருந்து, அதாவது சாதாரண மக்கள்கிட்ட இருந்து பிடுங்கின அந்த இடங்கள் இருக்கும் இல்லையா. இப்ப ஆத்திக் அகமது, விகாஸ் துபே மாதிரி ஆட்கள் வந்து சாதாரண பொதுமக்கள்கிட்ட இடத்த அடிச்சு பிடிங்கிருப்பாங்க. இன்னைக்கு அந்த இடங்களை ஃபுல்லா கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணி அதுல வீடு கட்டி கொடுக்குறாங்க. சாதாரண மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்க. அந்த மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கும் போது வீட்டுக்கு பின்னாடியே வந்து பயோகேஸ் முறையில அவங்களுக்கு வந்து சிலிண்டருக்கு உண்டான கேஸ்க்கு உண்டான அத்தனை வேலைகளையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயாக வந்து கரண்ட், சோலார் பேனல்ல கரண்ட், பயோகேஸ் முறையில கேஸ் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. இது மாதிரியான அமைப்புகள் மற்ற என்டிஏ ஆட்சி நடத்தும் மாநிலங்கள், அது மட்டும் இல்லாம பாஜக ஆட்சி நடத்தும் மாநிலங்கள்ல இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம தமிழகத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? இப்ப வந்து எலெக்ஷன் வரப்போகுது. எதை வச்சுடா இங்க வந்து ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி மக்களை வந்து குழப்பி விட்டு மக்களை முட்டாளாக்கிட்டு இங்க வந்து நம்ம ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுல இன்னைக்கு இருக்கும் அரசாங்கம் மிகவும் தீவிரமாக இருக்கு. இது பெரியார் மண்ணுன்னாங்க, எல்லாரும் வந்து பெரியாரே மண்ணுன்னு சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாம இது வந்து திராவிட மண்ணுன்னாங்க, இது திராவிட மண்ணுல இது வந்து தமிழர்களுக்கான மண்ணுன்னு சொல்லிட்டோம். ஹிந்தின்னு சொன்னாங்க. முதல்ல நீங்க நடத்துற ஸ்கூல்கள்ல ஹிந்தியே இல்லாம செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இங்க இவ்வளவு தெளிவாயிட்டாங்கிற ஒரு பயத்துல எதையாவது வச்சு அவங்களுக்கு அரசியல் பண்ணணும். அதுக்கு வந்து நிறைய சமூக விரோதிகள், நிறைய அமைப்புகள் அவங்களுக்கு துணை பண்ணாங்க. அதுதான் வந்து மிகவும் வருத்தமாக இருக்கு. உண்மையிலேயே நம்ம நாட்டுல ஒரு தட்டுப்பாடு இருந்துச்சுன்னா நம்ம நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு மனுஷனுமே நம்ம வந்து மத்திய அரசுக்கு நம்ம துணையாக இருக்கணும். அவங்கள வந்து நம்ம நெருக்கடி கொடுக்காம நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும். ஆனா இங்க என்ன நடக்குது தெரியுமா? நம்முடைய பாரத பிரதமர் மேல இருக்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சி, அந்த கோபத்தை வந்து வேறு விதமாக திருப்பி விடுறாங்க. இது வந்து சரியில்லாத விஷயம். நம்ம எல்லாருமே வந்து ஒற்றுமையாக இருக்கணும். அதாவது இன்னைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை, நம்ம எப்படி இஸ்ரேல் வந்து அந்த நாட்டு மக்கள் அந்த அரசாங்கத்துக்கு துணையாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி இங்க நம்ம இருக்கணும். ஆனா இங்க இருக்கும் அரசியல்வாதிகள் என்ன செய்யறாங்கன்னா அதை பத்தி கண்டுக்கிறதே இல்லை. எதையாவது வச்சு அரசியல் பண்ணுங்க, மக்கள்கிட்ட வந்து ஒரு பேனிக்கை உருவாக்கி அவங்கள வந்து ஒரு பதட்டம் அடைய செய்யறாங்க. ஏன்னா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா அவ்வளவு அட்டுழியங்கள் நடக்குது. 8 வயசு குழந்தையில இருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் ரேப் பண்றாங்க. ஒரு அதாவது சொல்லவே முடியல. ஒரு டாய்லெட்டுக்கு போன குழந்தைய கொண்டு பாலியல் பலாத்காரம் பண்ணி கொண்டிருக்காங்க. டெய்லி பார்த்தோம்னா இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோமா? இதையெல்லாம் வந்து மீடியாக்கள் வந்து வெளியே கொண்டு வரணும். ஆனா நம் தமிழக ஊடகங்கள் அதை பத்தி காட்டவே மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு வந்து சோசியல் மீடியான்னு ஒண்ணு இல்ல, இந்த யூடியூப்னு ஒண்ணு இல்லாட்டி எந்த விஷயமே வந்து மக்களுக்கு வெளியே தெரியாம போயிருக்கு. இந்த விஷயங்கள் பூரா வந்து மக்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கறதுக்காகவே பார்த்தோம்னா ஒண்ணு விஜய், சங்கீதா அவங்கள பத்தி பேசுறது, இல்லாட்டி பார்த்தோம்னா தேவையில்லாம இந்த ஹிந்தியை மறுபடியும் கொண்டு வர்றது. இப்ப பார்த்தோம்னா அந்த கேஸ் தட்டுப்பாடு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணிட்டாங்க. கோவிட்க்கு அப்புறம் நிறைய நாடுகள் வந்து இருக்கிற இடம் தெரியாம போச்சு, அழிஞ்சு போச்சுன்னே சொல்லலாம். பாகிஸ்தானை பாருங்க, பங்களாதேஷ பாருங்க, ஸ்ரீலங்காவை பாருங்க. இன்னைக்கு நம்ம நாடு வந்து எந்த அளவுக்கு நம்ம மேல போய்கிட்டு இருக்கோம், பொருளாதாரத்திலும் சரி எல்லா விஷயத்திலுமே நம்ம நாடு மேல போய்கிட்டு இருக்கு. இது வந்து மற்ற நாடுகளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால அவங்க நாட்டுல உட்காந்துக்கிட்டு நம்ம சோசியல் மீடியாவை அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல இந்தியர்கள் அத்தனை பேருமே ஒற்றுமையாக இருக்கணும். பொய் செய்திகளை வந்து முறியடிக்கணும். இதுதான் வந்து நம்மளுடைய தலையாய கடமை. அத்தனை பேருமே போய் பார்டர்ல இருந்து சண்டை போடணுங்கிற அவசியம் இல்லை. இதுலயுமே நம்ம சண்டை போடலாம். இது வந்து பொய் பிரச்சாரத்தை நம்ம முறியடிக்கலாம். இப்ப இன்னொன்னு உங்களுக்கு என்ன வைத்தறிச்சல் ஆயிடுச்சு தெரியுமா? ஈரான் வந்து எந்த விதமான கண்டிஷன்ஸுமே இல்லாம இந்திய கப்பல்கள் வந்து போக வர இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒண்ணு என்னடா ஈரான்கார இப்படி இந்தியாவுக்கு மட்டும் இப்படி தனியாக சலுகை தந்துட்டாங்களேன்ட்டு. உலகத்துல 197 நாடுகள்ல இந்தியாவுக்கு மட்டும்தான் இந்த சலுகை. நீங்க இதுக்கு காரணம் வந்து இந்தியாவில இருந்து ஈரானுக்கு உணவுப் பொருட்கள் போகுது, மெடிசின்ஸ் போகுது, காட்டன் போகுது, ட்ரெஸ் இதெல்லாம் போறதுனால அவங்களுக்கு நம்மளுடைய தேவை அவங்களுக்கு அவங்க வந்து நமக்கு இன்னைக்கு தேவையான கச்சா பொருட்களை இன்னைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொன்னு பார்த்தோம்னா கனடா பிரதமர் மார்க் கார்னி அவர்களும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களால தாங்க முடியல. கோபம், என்னடா இப்படி சொல்லிட்டாங்களேங்கிற கோபம், ஒரு ஆத்திரம், ஆதங்கம், அதை வந்து அவங்களால வெளிப்படுத்த முடியல. இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. மறுபடியும் வந்து பாரத பிரதமரை வந்து எல்லா நாடுகளும் வந்து இந்த அளவுக்கு தூக்கி வைக்கிறாங்க, இந்த அளவுக்கு மதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கோபம். மீண்டும் சொல்றேன், உலகின் விஸ்வகுரு தான் வந்து நம்முடைய பாரத பிரதமர். அவர் எல்லாம் பாத்துக்கிறவர். அதுக்கு காரணம் நம்ம வந்து இந்த சோசியல் மீடியாவில் ஹேண்டில் பண்ணும்போது பொய் பிரச்சாரம் நம்ப கூடாது. பொய் பிரச்சாரம் செய்யறவங்களை நம்ம சாத்துன்னு சாத்தணும். அவங்க யாருமே வந்து நம்மளை இந்தியர்களாக நம்ம நினைக்கணுங்கிற அவசியமே இல்லை. அவனை பாகிஸ்தான் காரணம், பங்களாதேஷ் காரணமாகவும் துருக்கி காரணமாகவும் தான் நம்ம நினைக்கணும். இதுதான் வந்து நம்ம அத்தனை பேருமே வந்து செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடமை. இந்த பொறுப்பு நமக்கு ஒவ்வொருத்தவங்களுக்குமே இருக்கு. இன்னொன்னு, மீத்தேன் எடுக்கக்கூடாது, ஆனா கேஸ் வந்து 24 hours வரணும். நெட்டு சீப்பா வந்து யூஸ் பண்ணணும், ஆனா வந்து
அம்பானிக்கும் அதானிக்கும் வந்து நெட்வொர்க்கை நம்ம வாடகைக்கு ரிலீஸுக்கு கொடுக்க கூடாது. அதே மாதிரி கூடங்குளம் அணு மின் நிலையம் இருக்கக்கூடாது. ஆனா கரண்ட் 24 ஹவர்ஸும் வரணும். காப்பர் வந்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை இருக்கக்கூடாது. ஆனா காப்பர் வந்து ரொம்ப ரேட் சீப்பான ரேட்ல இருக்கணும். இது எந்த விதமான மனநிலைன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இது எல்லாம் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து சுயசார்பாக இருக்க முடியுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எதுக்கு எடுத்தாலும் வந்து இந்த போராட்டம் பண்றாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இதை வந்து புரிஞ்சுக்கிறணும். பாகிஸ்தான்ல பார்த்தோம்னா 2 வருஷமாவே 1 லிட்டர் பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் பார்த்தோம்னா 375 350 இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு ஸ்கூல், பேங்க், கவர்மெண்ட் ஆபீசர், காலேஜஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிருங்க, எங்களால வந்து உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க நாடு சொல்லிருக்கு. ஆனா நமக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய மத்திய அரசு எந்த விதமான ஒரு நெகட்டிவான ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. அவங்க சொல்றது எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லை, நம்மகிட்ட கச்சா எண்ணெய் கையிருப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எண்ணெய் நிறுவனங்களுமே வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் அவங்க அவங்க சொல்லியிருக்காங்க, பிபிசிஎல் சொல்லியிருக்காங்க, எண்ணெய் கையிருப்பு நம்மகிட்ட இருக்கு, அதனால யாரும் வந்து பயப்பட வேண்டாம், பொய் பிரச்சாரங்களை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஈரான் இஸ்ரேல் போரவே வந்து எதிர்க்கும் துணிவு வந்து நம்மளுடைய முதல்வருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க போற கூட நீங்க எதுவும் நிறுத்த வேண்டாம், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய மானியத்தை ஒரு 400 ரூபாயை சேர்த்து கொடுங்க, அது போதும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து தட்டுப்பாடு இருக்கு இல்லையா, ஈரானுக்கு நேர்ல போய் கூட பேசிட்டு ரொம்ப சீக்கிரமா கூட டைரக்டா கூட நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரலாம். அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. ஆனா வெறும் வாய் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. மக்களை இன்னும் நீங்களாம் முட்டாளாவே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. மக்கள் இன்னைக்கு நல்லா தெளிவாக இருக்கிறாங்க. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியுது. இன்னைக்கு இருக்கும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எந்த அளவுக்கு ஆளுங்கட்சிக்கு துணை போறாங்க அப்படிங்கிறதும் தெரியுது. அதனால வந்து இன்னைக்கு ஒவ்வொன்றும் நீங்க செய்யற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது மக்களுக்கான ஆட்சி நடக்கலன்னு தெரியுது. ஆனா இதெல்லாம் எதையுமே நம்முடைய முதல்வர் கண்டுக்கிறாம உட்கார்ந்து டான்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுதான் இங்க மிகவும் ஒரு வருத்தமான விஷயம். கனிமொழி அவர்கள் நாங்க ஆட்சிக்கு வந்த சிலிண்டர் 500 ரூபாய்க்கு தரேன்னு சொன்னாங்கல்ல, மக்கள் எல்லாரும் நம்ம கேட்போம், எங்களுக்கு சிலிண்டர் இப்ப தட்டுப்பாடுங்கிறீங்கல்ல, நீங்க தட்டுப்பாடை நீக்கிட்டு எங்களுக்கு 500 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுங்கன்னு கேளுங்க. அதே நம்ம எல்லாருமே கேட்போம். அதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலை 50 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு தரேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். ஏன்னா தேவையில்லாம மக்கள் எல்லாருமே பார்த்தோம்னா கேனெல்லாம் எடுத்துட்டு போய் பெட்ரோல் டீசல் வாங்குறாங்க. இதனாலதான் வந்து ஒரு செயற்கையான ஒரு தட்டுப்பாடு வந்து மக்கள்கிட்ட வந்து உருவாக்கப்படுது.